சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் என் அருண் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்கள் கேஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளாவியது. அதாவது என்னென்னா, அதுக்கு இன்றைக்கி கேள்வி கேட்கணும், இன்னும் ஒரு 5 மணி நேரம் பேசினாலும் இன்னும் கொஸ்டின் இருக்கும், நாளைக்கு வரைக்கும் பேசினாலும் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மிக சார்ந்து இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இதில் நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சதாக நம்ம நினச்சிக்கொண்டு பெரும்பாலும் செல்ஃப் மெடிக்கேஷனில் இதை போட்டால் சரியாயிடும், இதை குடித்தா சரியாயிடும், கொஞ்சம் நேரத்தில் ஏப்பம் வரும், அது சரியாயிடுங்கிறது மாதிரியே பல விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறோம். லேட்டராக தான் தெரியுது அது குடலில் ஒரு புண்ணை உருவாக்குறோம். அந்த குடல் புண்ணோய் சரியான நேரத்தில் கவனிக்கலைன்னா அது வேறு எங்கெங்கே கொண்டு போய் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோங்கிறது பல பேருக்கு புரியறதில்ல. ஸோ எனக்கு முழுசாக உங்கள்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குடல் புண், அதனுடைய வகைகள், அது ஏன் வருதுன்னு நம்ம அப்படியே ஒரு லிஸ்ட்டாகவே போகலாம். இன்றைக்கி முழுக்கவே அதை மட்டும்தான் பேசலாம், அதையும் பேசலாம், ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இன்றைக்கி குடல் புண்ணுன்றது நம்ம நாட்டில் ரொம்ப 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 காமனான ஒரு விஷயம். முதல்ல இந்த குடல் புண் முதல்ல அயல் நாட்டில் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்தியாவிலே இந்த மாதிரி நோய்கள் நம்ம உணவு பழக்கம் அயல்நாட்டு முறை பழக்கமாக மாறினால இன்னையாக மாறினால இப்போ நம்மளுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வருது. இந்த குடல் புண் அப்படின்றது நம்ம உடம்புல 2 விதமான குடல். ஒரு குடல் சிறுகுடல், இன்னொன்று பெருகுடல். சிறுகுடல் பிரச்சனை ஒரு விதமாக பிரிக்கப்படும், பெருங்குடல் பிரச்சனை ஒரு விதமாக பிரிக்கப்படும். இதில் பெருங்குடலில் தான் ரொம்ப காமனாக பிரச்சனைகள் வரும். அப்படி வரக்கூடிய ப்ராப்ளம் பேர் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னா குடல் புண் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு 2 விதம். ஒன்று குரோன்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். குரோன்ஸ் டிசீஸ் அப்படி என்றால் நம்ம சாப்பிட்றது இல்லையா, வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் எங்கே வேணாலும் அந்த பேஷண்ட்க்கு பாதிப்பு வரலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்றது குறிப்பாக பெருங்குடலில் மட்டும் பாதிப்பு வரும். சராசரியாக பார்த்திங்கன்னா நம்ம பெருங்குடலோட ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் சிறுகுடலோட உயரம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர்ஸ். 6 மீட்டர்ஸ்னால் அப்போ கணக்கு போடுங்க எவ்வளோ பெருசுன்றது. அப்போது பாதிப்பு சிறுகுடலில் வரும்போது அந்த பேஷண்ட்க்கு ஏகப்பட்ட தாக்கங்கள் வரும். சிறுகுடல் பிரச்சனை நிறைய நேரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஈவன் ரொம்ப திறமை வாய்ந்த டாக்டர்ஸ்னால கூட அது முழு சிறுகுடலை ஃபுல்லாக பரிசோதிக்கணுன்றது ரொம்ப சிரமம் வாய்ந்த விஷயம். அப்போது குடலில் புண் ஏற்பட்டுடுச்சுன்னா அதில் ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும். அது யாருக்கு வரும்? பிறந்த குழந்தைக்கு வரலாமா, யாருக்கு வேணாலும் வரலாம். அதாவது 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு 80 வயசு பெரியவங்க வரைக்கும் அது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. முழுமையாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர் சொல்லுவாங்க, இம்யூனாலஜி, உங்களோட உடம்பு உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது, உங்களோட தடுப்பு சக்தி நம்ம எல்லார் உடம்புலேயும் வருது, அந்த தடுப்பு சக்தியை நம்ம உடம்பு எதிராக வேலை செஞ்சால் இந்த மாதிரி நோய்கள் வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏதாவது கிருமி தாக்கம் வரலாம், வெளி உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள்னால இது ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். அதாவது இது மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் குடல் புண் வந்துருச்சுன்னா அதை ஆயுசுக்கும் அந்த பேஷண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மருந்து சாப்பிட்டாங்க, அது சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் அது வராது அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதை ரெகுலர் ஃபாலோஅப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுக்கணும். அது கூட சேர்ந்து அது என்னென்ன வழிகள் ப்ரெசென்ட் ஆகுதுன்றதை நம்ம சீரியலாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கிறேன் டாக்டர், குடல் புண் அப்படிங்கிற ஒரு நோயை கட்டுக்குள்ளே வைக்க முடியுமே தவிர முழுமையாக குணப்படுத்த முடியாது இல்லையா? வயிறு ரொம்ப சுலபமான விஷயம் சார், ஆனால் ரொம்ப கடினமான முயற்சி எடுக்கணும். யூஸ்வலாக அதோட ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒரு முக்கியமான விஷயங்களை, வயிற்றில் நோய் வருது அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 விஷயங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அதில் முதல் விஷயம் எடை குறைதல். அதாவது நம்ம நல்லா சாப்பிடுவோம் ஆனால் வெயிட் குறையும், திடீர் எடை குறைவு. அதாவது 10% மேலே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க 60 கிலோ இருக்காங்கன்னா அவங்க 10% ஆஃப் த பாடி வெயிட், அதாவது 6 kg மேலே வெயிட் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு நாட்களுக்குள்ள அது வித்தின் ஸ்பேன் ஆஃப் 1 month to 2 months டியூரேஷன், அதாவது 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே அந்த வெயிட் குறைய ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு மோசமான அறிகுறியில் நம்பர் 1. ஓகே. ரெண்டாவது ரத்த சோகை. நம்ம அவங்கள அறியாமலே அவங்க உடம்புல ரத்தம் குறையுது, அது ஒரு மோசமான அறிகுறி. அப்போ எங்கேயோ ரத்தம் வெளியேறுதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல பாதி ரத்தம் அப்சர்வ் ஆகுறது நம்ம குடல் பகுதியில் தான். அது நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது எங்கேயாவது நம்ம வயிற்றில் ஒரு கட்டியோ ஒரு 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 லம்ப், அதாவது ஒரு ஸ்வெல்லிங், திடீர்னு இங்கே பார்த்தா ஒரு கட்டி இருக்கும், வலது பக்கமாக இடது பக்கமாக எங்கே வேணாலும் ஒரு கட்டி திடீர்னு தென்படலாம், அந்த பேஷண்ட்கே தெரிய வரலாம். அது ரொம்ப மோசமான அறிகுறிகள்.
இப்போ வயது பெரியவர்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே திடீர்னு ரொம்ப வயிறு உபசம் வருது, 60 வயசுக்கு மேலே திடீர்னு ஏப்பமாக வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு சில மோசமான அறிகுறிகளில் ஒன்று. ரெண்டாவது ரத்தம், எங்கேயாவது நம்ம உடம்புல ரத்தம் வெளியேறுது. ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டில் ரத்தம் வருது, மோஷன் போகும்போது ரத்தம் வருது, எது வழியாவது ரத்தம் வந்துச்சுன்னா அது ஒரு மோசமான அறிகுறி. தாங்க முடியாத வலி, அதாவது தூக்கம் கெடுற வலி, நைட்டு உங்கள் தூங்குறீங்க, தூங்குறவங்கள எழுப்பி விடுற மாதிரி வயிறு வலி வருதுன்னா அது ஒரு மோசமான அறிகுறி. ராத்திரி தூக்கம் கெடுற மாதிரி திடீர்னு உங்களுக்கு மோஷன் நைட் டைமில் அடிக்கடி வருதுன்னா அதுவும் ஒரு மோசமான அறிகுறி. அப்புறம் மஞ்சள் காமாலை, எந்த ஒரு மஞ்சள் காமாலையும் அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 அறிகுறிகளுக்குள்ளே தான் எல்லா வயிறு நோய்களும் இருக்கும். நீங்கள் பேசும்பொழுது சொல்கிறீங்க, இந்த குடல் சம்மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நிபுணர்கள் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம், குறிப்பாக சிறுகுடல் பகுதியிலன்னு சொல்கிறீங்க. பெருங்குடல் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பொறுத்து இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அது பெரிதாக வெளியில் காட்டி கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வியாதி, இல்லையா? எந்த ஒரு வயிற்று நோயும் வெளியே தெரியவே தெரியாது. சரி, அது சாரி டாக்டர். இப்போ வெளியில் தெரியாத அந்த ஒரு வியாதியை ஆனால் எனக்கு இருக்குது, அது பெரிதாகக்கூடாது. இப்போ எனக்கு வந்திருக்கு, இதுதான் முதல் தடவை, அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகக்கூடாது அப்படின்னா எனக்கு இது இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிச்சிக்கணும், இல்லையா? இதுக்கு என்ன வழி? அதாவது இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த பரிசோதனையை மேற்கொண்டால் இந்த குடல் புண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓரளவு கட்டுப்படுத்தவோ அல்லது கண்டுபிடிக்கவோ முடியும், அதாக இருக்கா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது 30 வயசு மேலே போகிற எல்லாருமே வருடம் ஒரு முறை குடல் பரிசோதனை பண்ணிடுறோம். 40 வயது கடந்தவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 30 வயசு கடந்துட்டாலே பார்க்கணும். ஏன்னா 20 வயசுலேருந்தே இப்போ ரொம்ப மோசமான வயிறு நோய்கள்லாம் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். அப்போது கடந்தது 30 வயசு ஆகிடுச்சினாலே ஒரு அடிப்படை வயிறு பரிசோதனை முக்கியம். அது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு ரத்த பரிசோதனை பேசிக்காக பார்த்துக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த பரிசோதனை, அதாவது உங்கள் சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு முழு ரத்த பரிசோதனை ப்ராப்பராக ஒரு நல்ல இடத்துல பார்க்கணும், நம்பர் 1. ரெண்டாவது கல்லீரல் எப்படி இருக்குது, அதாவது அந்த லிவர் ஃபங்க்ஷன் அது வந்து ஸ்கேன் மூலமாக ஒரு சாதாரண ஸ்கேன், அல்ட்ராசவுண்டோ எது வேணாலும் நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதில் ஏதாவது பாதிப்பு வருதான்றது. 3வது குடும்ப சம்பந்தமாக சில பேருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கலாம், சில பேருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஏதாவது கேன்சர் இருக்கலாம், அந்த மாதிரி ஏற்கனவே சில பேருக்கு இருக்கும். அவங்களாம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் லேசான வயிறு உபாதை இருந்தால் கூட 30 வயசு கடந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு எண்டோஸ்கோப்பி அண்ட் கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்துறது நல்லது. அதாவது மேல்குடல் பரிசோதனை, கீழ்குடல் பரிசோதனை. ஏன்னா பாதி பிரச்சனை வெளியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிறிதாக ஒரு பாலிப்னு வரும், ஒரு சின்னதாக ஒரு கட்டின்றது குடலில் ஆரம்பிக்கும், அதுதான் பெரிய ஒரு கேன்சராகவோ இந்த மாதிரி பிரச்சனைகளாகவோ வளர வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு நோயும் முழுமையாக பெருசாகிற வரைக்கும் வயிறு பிரச்சனை வெளியவே தெரியாது. நம்ம நாட்டில் கேன்சர் வந்து 100க்கு 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வயிற்றில் தான் வருது. அப்போது அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணலன்னா அது ஆரம்பத்திலேயே பிரச்சனையில் போய் விட்டுடும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். சரி, இப்போ நீங்கள் வேறு ஸ்கோப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம பண்ண வேண்டிய நெசசரி இருக்குன்னா டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு உள்ள கேமரா வச்சு பார்க்குறோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கோப்பி லெவலில் போனவங்க மறுபடியும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள் கழித்து அதை ரிப்பீட் பண்ணால் அதுக்குள்ளே அதனுடைய வளர்ச்சி தெரிய வரும் என்ன? இல்லைனா இல்லை உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் வச்சு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் எடுத்து யூஸ்வலாக வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்கணும். நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இயர்லி 1 ஸ்க்ரீனிங் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப காமன். இதே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து வயிற்றில் அல்சர் இருக்கலாம், வேறு ஏதாவது புண்கள் இருக்கலாம், கிருமிகள் அதாவது H. pylori கிருமிகள் இருக்கலாம். அவங்களுக்குலாம் சில பேருக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே வந்து அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அந்த அல்சர் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையா. சில பேருக்கு வந்து ஏற்கனவே நோய் இருந்து அந்த இடத்துல வந்து சுருக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டோட நோய் தன்மையை பொறுத்து. பட் அடிப்படையாக எந்த விதமான தொந்தரவும் இல்லை, பேஷண்ட் ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் பாதிப்பு இல்லை, குடும்ப ரீதியாக மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து வயிறு உபாதைகள் எதுவுமே இல்லை, உபசமோ அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனையோ எதுகளைப்பு பிரச்சனையோ எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வருடத்திற்கு ஒரு முறை இல்லை குறைஞ்சது அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறது நல்லது. எந்த அடிப்படையில் இந்த ஜெனட்டிக்ங்கிறது உறுதி செய்யப்படுது? யாராருக்கெல்லாம் இப்போ தாத்தாவுக்கு, பாட்டிக்கு அல்லது அவங்களுக்கு எந்த அறிகுறி இருந்து கவனிக்காமல் விடப்பட்டிருக்கலாம், அப்பாவுக்கு எந்த அறிகுறி இருந்திருக்கலாம், இது பிள்ளைக்கு வரலாங்கிற கண்டினியூட்டி இருக்கும்ல டாக்டர், அது என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். அது மெயினாக இப்போ வந்து குடும்ப ரீதியாக வந்து புற்றுநோய்கள் தான் ரொம்ப காமன். அதாவது வந்து ஃபாதருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு புற்றுநோய் இருக்குன்னா, குடல் புற்றுநோயே இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன். சில பேருக்கு வந்து பெரியவங்களுக்கு பாலிப்ஸ் இருக்கும், அதை பற்றி ஃபெமிலியல் பாலிபோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குடும்ப ரீதியாகவே பரவும். அது வந்து சின்ன வயசு. இப்போ போன வாரம் வந்து நான் ஒரு 20 வயது வாலிபரை பார்த்தேன்.
அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து அந்த கேன்சரில் தவறிட்டாங்க. அந்த வாலிபருக்கு அந்த பிரச்சனை 20 வயசில் ஒரு பாலிப் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வராங்க. சரி என்னோட மகனுக்கும் பாலிப் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவருக்கு தெரிய வரல, செக் பண்ண தான் சொல்கிறாரு. செக் பண்ணி பார்த்தா முழு குடலும் பாலிப் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒவ்வொரு பாலிப்பும் நம்ம ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ சிரமம், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த பையன் வந்து ஒரு மருத்துவத்திற்கு சேரக்கூடிய ஒரு தகுதியான பையன், அவன் வெயிட் பண்ணுறான். பட் அந்த பையனுக்கு இந்த மாதிரி நோயை கண்டறியப்படுது. ஸோ இந்த மாதிரி பாதி பேருக்கு குடும்ப ரீதியான நோய்கள் வரும். யூஸ்வலி நம்ம பயப்படக்கூடிய மோசமான விஷயங்களில் கேன்சர் தான் ரொம்ப ரொம்ப காமன். மற்றபடி ஜெனட்டிக்காக நிறைய, அதாவது ஒரு சர்க்கரை வியாதியோ கொழுப்போ இதய பிரச்சனையோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு மாறி மாறி வரும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு மோசமான விஷயம் குடும்ப ரீதியாகவே நிறைய பேருக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அந்த ஃபேட்டி லிவரையும் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும். எல்லாம் மெட்டபாலிக் காசஸ், அதாவது மெட்டபாலிக் காசஸ் என்ன, சர்க்கரை வியாதி, தைராய்டு, அப்புறம் பிபி, அப்புறம் உடல் பருமன், இது எல்லாமே இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது சம்மந்தமானது எல்லாமே இந்த குடும்ப ரீதியாக நிறைய ரன் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலே ப்ராப்பராக கண்டறிஞ்சு டயட், லைஃப் ஸ்டைல், எக்ஸசைசிங் இது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ரெகுலர் ஃபாலோஅப், தேவையில்லாத வைத்தியத்தை தவிர்த்தல், தேவையான வைத்தியத்தை அணுகுதல், இது மூணுமே அந்த எல்லாமே முக்கியம். இன்றைக்கி பண்ணுற பெரும்பாலான ஸ்கோபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் பார்த்தீங்கன்னா உள் செலுத்துறதுல இந்த பால்விஸ் மாதிரியான விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க மருத்துவர்கள். அப்போவே அதற்காக தனியாக ஒரு சிகிச்சையோ மற்றதோ தேவையில்லை, உள்ளே இருக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய சிகிச்சை முறையிலையும் இந்த பாலிப்ஸ் அப்படிங்கிறத அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்களா, அல்லது பயாப்சி மாதிரி ஒன்று பண்ணி அது கேன்சரஸாக அது வேறு மாதிரி மாறுமா, இல்லை இது வந்து குடல் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்த்து நம்ம இந்தியாவில் வந்து பாலிப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு எல்லா பாலிப்ஸுமே தெரிய வராது. நிறைய பாலிப்ஸ் வந்து குடலோட குடலாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து நிறைய இடத்துல அந்த கருவிகள் வந்து எல்லா மருத்துவமனையிலும் இருக்கும்னு நிச்சயம் கிடையாது, சொல்ல முடியாது. அதுக்கு ரொம்ப ஹை அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக கண்டறியணும். அதாவது நம்ம ஒரு கொலனோஸ்கோபி பண்ணால் கூட நம்ம அந்த பேஷண்ட்க்கு நம்ம விட்ரா பண்ணுறது குறைஞ்சது 8 நிமிஷம் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எந்த ஒரு நாட்டிலையும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. குறிப்பாக இந்தியா மாதிரி ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் நம்ம அவ்வளோ பொறுமையாக பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ்க்கும் நேரம் கிடையாது, பேஷண்ட்டும் அதை டாலரேட் பண்ணுறதுக்கு பொறுமையும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு நிறைய பாலிப்ஸ் வந்து கண்ணில் தெரியாமல் தென்படாமல் போகலாம். அதுக்கு தான் அதை ரெகுலராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. ப்ராமினெண்ட்டாக, அதாவது சில பாலிப்ஸ் குடலோட குடலாக ஓட்டிகிட்ருக்கும், அது பேர் ஃப்ளாட் பாலிப்ஸ் சொல்லுவாங்க. சில பாலிப் லேசாக சின்னதாக ஒரு கொண்ட மாதிரி குடச்சிட்ருக்கும், அது பேர் செசைல் பாலிப்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. சில பாலிப் வந்து ஒரு ஒரு சதை மாதிரி தொங்கி அதுக்கப்புறம் பெருசாக வளரும், அது பேர் பெடங்குலேட்டட் பாலிப்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெடங்குலேட்டட் பாலிப்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா. ஆனால் 1 2 இருந்தால் ஈஸி, அதுவே ஒரு 100 100கணக்கில் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த குடலை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் அந்த பேஷண்ட்க்கு வரலாம். குடல் புண் அப்படின்னு வரும்பொழுது அதில் அதிகப்படியாக ஆபத்தில்லாத விஷயங்கள் இருக்கா, அல்லது இதுலையுமே கேன்சர் எந்த ஒரு விஷயமும் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் டயக்னோசிஸ் சொல்கிறோம், அதுக்கு தான் நம்ம சதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். அந்த சதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்பொழுது சில பாலிப்ஸ் வந்து மோசமான பாலிப்ஸ், அதாவது இந்த வில்லஸ் டைப் பாலிப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலிப்ஸ்லாம் வந்து எப்பவுமே வந்து ஆபத்துகள் அதிகம். சில பாலிப்ஸ் வந்து ஹைப்போபிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், பெருசாக எதுவும் பாதிப்பு உண்டாக்காது. பட் இந்த அடினோமெட்டஸ் சேஞ்சஸ், வில்லஸ் பாலிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பாலிப்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பாலிப்ஸ் வந்து நாளடைவில் கேன்சராக மாறலாம். ஸோ எந்த ஒரு பாலிப்புமே நம்ம பார்த்துட்டோம்னா அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது எந்த மெத்தட், நிறைய முறைகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த பாலிப்ஸ் மாதிரியான விஷயங்கள்ங்கிறதோ நம்ம நீர்க்கட்டிகளை மாதிரி கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரும்பாலும் எடுத்துட்டா கூட மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியம் கண்டிப்பாக. அதுக்கு தான் வந்து நம்ம அந்த எந்த மாதிரி பாலிப், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், அந்த சதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் அனுப்புகிறோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு டைப் ஆஃப் பாலிப் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால தான் இது வந்தது. ஆமாம், அந்த டைப் ஆஃப் பாலிப் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ சில பாலிப்ஸ் வந்து வருஷம் செக் பண்ணணும். சில பாலிப்ஸ் வந்து சாதாரண பாலிப்ஸாக இருக்கும், அது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விதமான வீரியம் அந்த பாலிப்ஸில் இருக்குன்றதை பொறுத்து, எந்த விதமான டைப் அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த பாலிப்ஸை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். சில பாலிப்ஸ் வந்து டேஞ்சரஸ் பாலிப்ஸாக இருக்கும், அது வந்து அதை எடுத்த இடமும் ஆபத்தாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட முடியாது. சில நேரத்தில் அதோட சதை முனையில் ஒட்டிகிட்டு இருக்கும், அது ஒரு வருடத்திலேயே திருப்பியும் கேன்சராக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சதை வழியில் ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்த ஆபத்து அப்படிங்கிறதால விட்டுருவீங்களா, அல்லது நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியல, அதை தாண்டி அதை எடுக்கும் பொழுது டீப்பாக நம்ம உள்ளே போக போக அந்த பேஷண்ட்டோட குடலில் ஓட்டை விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து அது வந்து ஒரு மினிமல் இம்பாக்ட், அது வந்து நம்ம விட்டுடுவோம். 6 மாதத்துக்கு அப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வளர்ந்துருச்சுன்னா ஆமாம், ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அது எத்தனை பேஷண்ட் அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேஷண்ட்
மருத்துவர்களை அணுகுறாங்க. அதுதானே பாதி நேரத்தில் மிஸ் ஆகி அது திருப்பியும் வளர்ந்து நிற்குது. அதுதான் நம்ம முறையாக கண்டுபிடிக்கணும் சார். உணவு பழக்கங்கள் தொடர்பாக புண் ஏற்பட்ட ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய அலர்ஜி ஆகி நல்ல வேளை கேன்சர் வரலங்க, அது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்கிறார் வச்சுக்கலாம். அப்போ அவர் அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு பழக்கங்கள் அப்படிங்கிறது அதில் முழுக்க முழுக்க இதிலிருந்து மாறுபட்ட ஒரு உணவு பழக்கமாக இருக்குமா? ஏன்னா இவர் இந்த மருந்தை எடுக்கிறதுனால, இல்லை கட்டுப்பாடோடு இருந்தால் போதும்னு வச்சுக்கலாமா? உணவு மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. உணவு வந்து நூற்றுக்கணக்கான காரணங்களில் ஒரு காரணம் தான். சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, தண்ணி மட்டும்தான் குடிக்கிறேன், சிம்பிளாக சாப்பிட்றேன், பியோர் வெஜிடேரியன், பாதி வயிறு தான் சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் எனக்கு உடம்பு நல்லாவே இல்லையே. சில பேர் எல்லாமே சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அதுக்கான முறைனா, உணவுனால் மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. உணவும் முக்கியம், உடற்பயிற்சியும் முக்கியம், மற்ற கட்டுப்பாடும் முக்கியம், ஃபாலோ முக்கியம். முதல்ல மன சந்தோஷம் அண்ட் தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எத்தனை பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த குடல் அலர்ச்சியே வருது. அந்த பதற்றம் லேசான உபாதை வரும்போது எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு அது சாதாரணமாக இருக்கும். அதே இன்னொரு பேஷண்ட்டுக்கு வரும்போது அது மோசமாக தெரியும். அப்போது அவங்களுக்கு அது மோசமாக தெரியுதுன்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு மோசமான நோய் என்ற அறிகுறி கிடையாது. ஸோ எதுவுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படி டாக்டர் ஆபத்து அறிகுறிகள் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் எல்லா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உணவு கட்டுப்பாடு முக்கியம். உணவு கட்டுப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை, அனைத்துலேயும் நம்ம சிறந்து விளங்கினா மட்டும்தான் எந்த ஒரு நோயும் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ண முடியும். குழந்தைக்கு இது வருது அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே மையப்படுத்தி வர்றதா, அல்லது தாயிட்ட இருக்கிற பிரச்சனையினால் அதனால் குழந்தை பிறந்த உடனே குழந்தையினுடைய குடலில் இந்த பாதிப்பு ஏற்படுது? யூஸ்வலாக இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்றது தாய்க்கு இருக்கிறனால குழந்தைக்கு வருன்ற இது கிடையாது. அது வந்து ஜெனட்டிக் மேக்கப் தான். ஜெனட்டிக் மேக்கப்பில் அந்த குடலோட தாக்கங்கள், அந்த குடலோட மேக்கோவரே வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு முக்கியமான காரணம். சில குழந்தைங்களுக்கு வந்து சில ரேர் அனாமலிஸ் இருக்கலாம். அந்த குடலே வந்து மாறுபட்டு இருக்கலாம். அதனால கூட குடல் புண்கள் வரலாம். இது மாதிரி முக்கியமான யூஸ்வலாக அம்மாவுக்கு இருக்கிறனால அந்த குழந்தைக்கு வந்தாகணும் அந்த குடல் புண் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அதுவும் பிறந்த குழந்தைக்கு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஃபேமிலி வைஸில் வர்றது வந்து பிறந்த உடனே யூஸ்வலாக பிரதிபலிக்காது. வயிறு புண் சம்மந்தமான விஷயங்கள் அது வளர 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 மேற்கோள், அதாவது இப்போ அம்மாவுக்கு கேன்சர் மாதிரி வருது, அது பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர, அது வந்து பிறக்கும் போதே அந்த குழந்தை அம்மாவுக்கு புண்ணு இருக்கிறனால அந்த குழந்தை அந்த புண்ணோட பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. குடல் தொடர்பான வயிறு தொடர்பான நோய்கள் அப்படிங்கிறது முழுமையாக குணப்படுத்துவது அல்ல, அதை கட்டுக்குள்ளே தான் குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது குழந்தைக்கும் பொருந்துமா, அல்லது குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணப்படுறதுனால இந்த வளர்ச்சியோடு சேர்த்து அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? குழந்தைய பருவத்தில் வந்து மோசமான நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவு. அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு உபாதைகள் வந்தாலும் அது 3லேருந்து 5 நாளுக்குள்ளே சரியாயிடுது. ஆனால் பெரியவங்களுக்கு அப்படி கிடையாது. பெரியவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அவங்க பழக்கம், நல்லடக்கம், அவங்களோட பேட் ஹேபிட்ஸ், அதாவது சிகரெட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது மாதிரி அனைத்தும் சேரும். அவங்க என்விரான்மெண்ட், அவங்க ஒர்க்கிங், அவங்க கல்ச்சர் எல்லாமே சேரும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு வந்தாலும் அது பெரியவங்க மாதிரி வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்காது. சீக்கிரமாக அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள், முறையான மருத்துவத்தை செய்தால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது இப்போ அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சார். ஆமாம், அதுதான் கேட்க வாயெடுத்தேன். அது என்ன, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க வாயெடுத்தேன். குடல் புண் அப்படின்றது இன்ஃப்ளமேட்டரி பவல், குடல் அலர்ச்சி அப்படின்றது இரிட்டபிள் பவல். ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா, இரிட்டபிள் பவல் ஆயுசுக்கும் இருக்கும், குடல் புண்ணும் வந்துடுச்சுன்னா அது கண்ட்ரோல் ஆகும், ஆனால் முழுமையாக சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? ரெண்டுமே கிட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்பு வந்து இது வேற ஒரு என்டைட்டி, அது வேற என்டைட்டி. ஸோ இது வந்ததுனால அது வந்ததுனால இதுன்னு தொடர்புபடுத்திக்க சொல்ல முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த குடல் புண் அப்படின்றது குறிப்பிட்ட அறிகுறிகள், அதாவது வயிறு வலி அதிகமாக இருக்கலாம், ராத்திரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கலாம், அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனைகள் அடிக்கடி வரலாம். எந்த இடத்துல பிரச்சனை வருது, வலது பக்க குடலா, இடது பக்க குடலா, நடுவயிறா, இதை பொறுத்து அவங்க நோய் மாறுபடலாம். அந்த குரோன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கு ரத்தப்போக்குகள் வரலாம், சில பேருக்கு எடை குறைச்சல் வரலாம், ரத்த சோகை வரலாம். அது ஒவ்வொரு நோய்க்கு ஏற்றபடி மாற்றியமைக்கப்படும். ஆனால் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்றால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பேஷண்ட்க்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் பேஷண்ட் எப்போவுமே ஒரு பாதிப்பிலே இருப்பாங்க. அந்த டாக்டரையும் சோதிப்பாங்க, அந்த பேஷண்ட் தன்னைத்தானே சோதிச்சுப்பாங்க. அதுதான் இரிட்டபிள் பவல். ஏன்னா அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகும். மனநிலைக்கு அதுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அதுக்கு பேர் தான் கட் அண்ட் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த வயிறும் மனமும் சரியாக செயல்படலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொரோனா டைம்லேயே வந்து நிறைய பேஷண்ட் அதில் பாதிப்பு உண்டாகினாங்க. அப்போது அதுக்கப்புறம் வயிறு பிரச்சனை நிறைய வந்தது.
அந்த அந்த ப்ராப்ளம்லாம் பேர் போஸ்ட் கோவிட் இரிட்டபிள் பவல்னு சொல்லுவோம். இரிட்டபிள் பவல்னாலே பேஷண்ட்க்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி வயிற்றில் தளர்ச்சி ஏற்பட்டு அந்த எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் அவங்க நல்லா தானே இருக்காங்க, ஆஸ் எ டாக்டராக நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆஸ் எ பேஷண்ட்டாக அவங்களோட வலி வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு டாக்டரும் அதுக்கு நிறைய பேஷண்ட் பார்த்து அவங்களோட அனுபவமும் அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த பேஷண்ட்க்கு தலையான பிரச்சனை வயிற்றுலேருந்து வருதா மூளையிலேருந்து வருதான்றதை நம்ம ப்ராப்பராக கண்டறியணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் கேட்கும். ஆனால் சில பேர் வந்து மாதக்கணக்கில் அந்த வயிறு மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த பிரச்சனை அந்த மாத்திரையினாலேயும் அதிகமாகிடும், அந்த நோயினாலேயும் அதிகமாகிடும். இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக கண்டறிஞ்சு ஆரம்பத்திலே அதை சரி செஞ்சால் 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து இதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அது ரெக்கர் ஆகும். அவங்க ப்ராப்பர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். ஆனால் இரிட்டபிள் பவல் அப்படின்றது, குடல் அலர்ச்சின்றது டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். உங்களுக்கு எதுவுமே மோசமான நோய்கள் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பேர் தான் இரிட்டபிள் பவல்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது நோய் இருக்கான்னு தான் முதல்ல பார்க்கணுமே தவிர எடுத்த உடனே எல்லாரையும் இரிட்டபிள் பவல்னு நம்ம சொல்லக்கூடாது. இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இதை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாமே தவிர, வந்ததுக்கப்புறம் இதை 100% நான் குணப்படுத்திட்டேங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தெளிவுபடுத்திருக்கீங்க. இந்த மெசேஜ் நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜுங்கிறதுல எனக்கும் மாற்றுக்கருத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044440401066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.